தனியார் சுயநிதி மருத்துவ கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் தனியார் மருத்துவ கல்லூரிகள் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும். MBBS படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும். கூடுதல் கட்டணத்தை வசூலிக்க கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். சுயநிதி தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள், அதே போன்று சுயநிதி மருத்துவ கல்லூரிகள், மருத்துவ பல்கலைக்கழகங்கள் ஆகிய நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது NMC என்று சொல்லக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவை பின்பற்றி இந்த ஒரு சுற்றறிக்கையை தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அனுப்பியிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, MBBS படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கல்வி கட்டணம் வசூலிக்கணும், அதற்கு மேல வசூலிக்க கூடாது. இது தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவு. இந்த உத்தரவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களும் கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதனால இப்படி சொல்றாங்கன்னா, பெரும்பாலான தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 4.5 ஆண்டுகளுக்கு பதிலா அந்த கடைசி வருஷம் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கும் ஒரு முழு ஆண்டுக்கும் சேர்த்து கட்டணங்களை பெரும்பாலான மருத்துவக் கல்லூரிகள் வசூல் பண்றாங்க. இதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி ஆண்டுக்கான கட்டணம் முழு கட்டணமா இல்லாம அந்த அரை ஆண்டுக்கான கட்டணம் 6 மாதங்களுக்கான கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று இதன் மூலமா தெரிவித்திருக்கிறாங்க. இந்த உத்தரவு தற்போது அனைத்து தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அனுப்பியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.